பயணம் உறுதிப்படுத்துதல் இல்லாமல் விமான நிலையத்திற்கு வரவேண்டாம் என துபாய் விமான நிலையம் எச்சரித்துள்ளது. வான்வெளியில் உள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக துபாய் சர்வதேச விமான நிலையம் மூலம் இயக்கப்படும் பெரும்பாலான விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிறுவனத்திடமிருந்து நேரடியாக உறுதிப்படுத்துதல் பெற்றால் மட்டுமே பயணிகள் விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என விமான நிலைய அதிகாரிகள் மீண்டும் எச்சரித்துள்ளார்கள். இந்த நிலையில் ஷார்ஜாவை தளமாக கொண்டு இயங்கும் ஏர் அரேபியா விமான நிறுவனமானது மார்ச் 9ஆம் தேதி மதியம் 3 மணி வரை தற்காலிகமாக விமான சேவைகள் நிறுத்தப்படும் என கூறியுள்ளது. அதாவது மார்ச் 9ஆம் தேதி வரை அமீரகத்திற்குள் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும். இதற்கு முன்னதாக ஏர் அரேபியா விமானம் பயணிகளுக்கு வெளியிட்ட அறிவிப்பில் விமான சேவை பாதிப்பை எதிர்கொள்ளும் பயணிகள் பாதிக்கப்பட்ட விமானம் ரத்து செய்த தொகையை கிரெடிட்டாக வைத்திருக்கலாம் அல்லது புதிய பயண தேதிக்கு மாற்றிக்கொள்ளலாம் என அறிவித்திருந்தது. இதேபோன்று எமிரேட்ஸ் விமான நிறுவனமும் மார்ச் 7 வரை விமான சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமீரகத்தில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை இந்தியாவிற்கு அழைத்து செல்ல சில சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு செல்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.